உடைய பார்ட் 2. அதாவது லாஸ்ட் வீடியோல வந்து பெராக்சிசோம்னா நம்ம அது என்ன அப்படின்னு ஜெனரல் வியூ பார்த்திருந்தோம். இந்த வீடியோல பெராக்சிசோம் உடைய புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குது அப்படின்னும், அது கூட அதுல நடக்கக்கூடிய டிவிஷனும், டிசீஸ் பத்தி இந்த பெராக்சிசோமும் மைட்டோகாண்ட்ரியா போல செல்ஃப் ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு ஆர்கனல் தான். ஆனா இந்த மைட்டோகாண்ட்ரியால நம்மளுக்கு டிஎன்ஏ மாலிகூல்ஸ் எப்படி புரோட்டீன்ஸை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சரௌண்டிங் சைட்டோபிளாசம்ல இருந்தும் அப்புறம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுல இருந்தும் எடுத்துக்கிறது. ஸோ இந்த புரோட்டீனை எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் தான் இந்த பெராக்சிசோமல் டார்கெட்டிங் சீக்வன்ஸ். அதை சி டெர்மினல்ல இருந்தா பிடிஎஸ் ஒன் அப்படின்னும் என் டெர்மினல்ல இருந்தா பிடிஎஸ் டூ அப்படின்னும் சொல்லணும். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட் கொண்ட சீக்வன்ஸ். இது ரிசெப்டர் புரோட்டீனோட பைண்ட் ஆகி உங்களுக்கு அந்த சைட்டோசால்ல வந்து ப்ரெசென்டா இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸ் இந்த புரோட்டீன் கூட டாக்கிங் ஆகி, அதாவது அந்த புரோட்டீன் பேரு பெராக்சின்ஸ், அதாவது பெக்ஸ் புரோட்டீன். பெக்ஸ் புரோட்டீன் ஒரு டிரான்ஸ்லோகான். இந்த செல்லோடைய மெம்பரன் வால்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்லோகான்ல உங்களுக்கு டாக்கிங் ஆகி இந்த புரோட்டீன் உள்ள பெராக்சிசோமல் மெம்பரனுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ இந்த மோர் அண்ட் புரோட்டீன் இப்படி இந்த வழியா எடுத்துக்கிற இந்த டிரான்ஸ்லோகான்ஸ் வழியா எடுத்துக்கிறது மூலியமா தான் இந்த பெராக்சிசோம் வந்து உள்ள புரோட்டீன் நிறைய சேகரிச்சு இந்த ஆர்கனல் வந்து டிவிஷன் லார்ஜர் சைஸ் ஆகி டிவிஷன் நடக்கும். அப்பதான் நம்மளுக்கு 2 டாட்டர் பெராக்சிசோம் கிடைக்கும். ஸோ இதை ஒரு டயக்ராமேட்டிக் வியூவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த சைட்டோசால்ல இருந்தும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுல இருந்தும் கிடைக்கக்கூடிய இந்த புரோட்டீன் தான் பிடிஎஸ் ஒன் அண்ட் பிடிஎஸ் டூ. ஸோ இந்த பிடிஎஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த கலரில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தான் பிடிஎஸ் ஒன் அண்ட் பிடிஎஸ் டூ. இந்த பிடிஎஸ் தான் வந்து இந்த ரிசெப்டர்னால ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இந்த சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஹீம் புரோட்டீனில் ஒரு ப்ரோட்டீனாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த பிடிஎஸ் ரிசெப்டார் புரோட்டீன் மூலியமா ஐடென்டிஃபை ஆகப்பட்டு இழுக்கப்பட்டு இந்த பெக்ஸ் 14 டிரான்ஸ்லோகான்ல அட்டாச் ஆகி, ஸோ இந்த பிடிஎஸ் ரிசெப்டார் புரோட்டீன் பெக்ஸ் 14 டிரான்ஸ்லோகான் கூட அட்டாச் ஆகி உங்களுக்கு இது வந்து உள்ள வந்து இழுக்கப்படுது. ஸோ அப்படி வர ப்ரோட்டீன்ஸ் தான் இந்த பெராக்சிசோம்குள்ள வர வேண்டிய ப்ரோட்டீன்ஸ். ஸோ அதை கூடவே ப்ரோட்டீன்ஸ் கூடவே நம்மளுக்கு உள்ள வரக்கூடிய இந்த பிடிஎஸ் ரிசெப்டார் வெளியே போகணும் இல்லைங்களா? ஸோ அது அகெயின் வேற ஒரு டிரான்ஸ்லோகான் மூலியமா வெளியேற்றப்படுது. ஸோ இது ஒரு ரீசைக்கிள் முறையில் இந்த ரிசெப்டார் புரோட்டீன் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்படி தான் பெராக்சிசோம்ல புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் நடக்குது. இப்போ புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் நிறைய நடந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இந்த புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த செல் பார்த்தீங்க அப்படின்னா பெராக்சிசோம்ல நிறைய புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட் நடந்ததுக்கு அப்புறமா இந்த பெராக்சிசோமல் கோஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த PMP70 அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெராக்சிசோமல் கோஸ்ட் உருவாக்குறதுக்கு பெக்ஸ் 16, பெக்ஸ் 3, பெக்ஸ் 19 போல டிரான்ஸ்லோகான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது தவிர நம்மளுக்கு பெக்ஸ் 14, பெக்ஸ் 10, பெக்ஸ் 12, பெக்ஸ் 2, பெக்ஸ் 5 அண்ட் பெக்ஸ் 7. ஸோ இந்த எல்லா வகையான புரோட்டீன்களும் இந்த டிரான்ஸ்லோகான் மூலியமா புரோட்டீனை உள்ள எடுத்துக்கிறதுக்கும் இந்த பெராக்சிசோம் பெரிய சைஸா வளர்றது இப்படி சரௌண்டிங் சைட்டோசால்ல இருந்தும் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுல இருந்தும் எடுக்கப்பட்ட இந்த புரோட்டீன்னால இந்த பெராக்சிசோமுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகி இது ஒரு மெச்சூர் பெராக்சிசோமா உருவாகிடுது. இந்த மெச்சூர் பெராக்சிசோம் தான் வித் ஹெல்ப் ஆஃப் பெக்ஸ் 11 புரோட்டீன் டிவைட் இன்டூ 2 டாட்டர் செல்ஸா உருவாக்கப்படுது. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் நடக்கக்கூடிய டிசார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பெராக்சிசோம் உள்ள ஒரு மாலிகுலர் டிஃபெக்ட் நடந்தது அப்படின்னா இது வந்து மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதை 1980ல டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்கனல்ல ஃபெயில் நடந்தது அப்படின்னா அதாவது பை நியூமரஸ் பெராக்சிசோம் புரோட்டீனோடைய டிஃபெக்ட்னால நடக்கிறது ஆர் இந்த பெராக்சிசோமல் என்சைம்ல ஏதாவது டிஃபெக்ட் நடக்குது அப்படின்னா தான் இந்த மெட்டாபாலிக் டிசார்டர்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசார்டர் வந்து பெராக்சிசோமல் டிசார்டர் அதாவது 20,000த்துல ஒருத்தருக்கு தான் வந்து வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த பெராக்சிசோமல் டிசார்டர்ல ஒண்ணுதான் ஜெல்வெகர் சிண்ட்ரோம். இது கான்ஜெனிட்டல், அதாவது பிறப்பிலேயே உருவாகக்கூடிய இந்த சிண்ட்ரோம். இதுக்கான ஒரு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டோ இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்லயே அவங்களுடைய லைஃப் வந்து டெத் உருவாக நேரிடும். அடுத்து பெராக்சிசோம்ல வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் டீஹைட்ரேஜனேஸும் 6 பாஸ்போ குளுக்கோ டீஹைட்ரோஜினேஸும் இந்த பெராக்சிசோம்குள்ள இருக்கிறதுனால ஸோ இந்த பாத்வே உடைய செயல்பாடு நடக்க எதுவாக இருக்கு. அதை தவிர நம்மளுக்கு இந்த ஜெர்மினேஷன் சீட்குள்ள இந்த பெராக்சிசோம் கிளைஆக்சிசோம் என்ற பேரில் அழைக்கப்படுது. இது வந்து கிளைஆக்சிலேட் சைக்கிள் நடக்க ஹெல்ப் பண்ணுது. அதை தவிர பெராக்சிசோம் போட்டோ ரெஸ்பிரேஷன்லையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது ட்ரிபானோசோம்ஸ் அப்படின்ற ஆர்கனிசம்ல இது கிளைகோசோம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது பெராக்சிசோம். ஏன் அப்படின்னா கிளைகோலைட்டிக் என்சைம் கொண்டதுனால இது கிளைகோசோம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த பெராக்சிசோம் மெத்தனால் அமைன் ஆக்சிடேஷனுக்கும் இந்த மெத்தனால் அமைன் ஆக்சிடேஷன் அசிமிலேஷனுக்கும் பிளான்ட் செல்கள்ல ஃபங்கல் பெனட்ரேஷன் அப்போ ஃபைட் பண்ணக்கூடிய இந்த குளுக்கோசியோனோலேட்
அப்புறம் இது ஒரு ஆன்டி ஃபங்கல் ரோல் ப்ளே பண்ணுது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, பெராக்ஸிசோமல் புரோட்டீன்ஸான பென்2 அண்ட் பென்3 மூலியமா கிடைக்குது. இந்த பெராக்ஸிசோம் மேமல்ஸ்ல ஆன்டி வைரல் டிஃபென்ஸ் கொண்டதா இருக்கு. இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயன்ஸ். தேங்க் யூ.